ஹலோ கோஸ்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி பொங்கல் அண்டு மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நன்றி. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் இப்போது 2 மணிக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் விலாக். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் நீங்கள் பார்த்துட்டுங்க. இன்றைக்கி நான் 7 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஒரு கோஸ்ட் ஸ்டோரி போடுறேன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்காக தான் இப்போ வந்து உட்கார்ந்தோம். பட் எங்களால் இப்போதைக்கு எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால, ஏன்னா சில டெக்னிக்கல்ஸ் மிஸ்டேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இருக்கிற பேக்கப்பில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவே இன்னொரு ஒரு ½ அன் ஹவர் கூட தாங்காது. ஸோ அதுக்குள்ளே நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்டு, நாளைக்கு மதியம் ஒரு 3 மணிக்கு, நாளைக்கு காணும் பொங்கலாப்பா? நாளைக்கு காணும் பொங்கலுக்கு வந்து எல்லோரும் நம்ம கோஸ்டிஸ் எல்லாருமே நம்ம கோஸ்ட் ஸ்டோரியை காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 3 மணிக்கு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா இப்போது எங்களால் எடுக்க முடியாது. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் கரண்ட் வருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். கரண்ட் வந்துருச்சு அப்படின்னாலும் நான் எடுத்தேன்னா 7 மணிக்குள்ளே எடிட் பண்ணி கண்டிப்பாக போட முடியாது. அதனால் நாளைக்கு 3 மணிக்கு போட்டுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏன் வந்து இதை மட்டும் சொல்லி சாரி கேட்டுட்டு போகணும், சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் குட்டி குட்டியெல்லாம் அனுப்பிட்டுருக்குறாங்க. அதில் ஒரு ஸ்டோரி நான் அதை கேட்டதுக்கப்புறமா, இதுக்கப்புறம் இந்த கிராமத்து பக்கமோ இல்லை எதுனா நம்ம அவுட் சைடில் போயிட்டு இந்த கக்கா போகிறதுக்கு பயமாக நினைக்கிறேன். கேட்க ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் அதுலேயும் ஒரு ஹாரர் ஸ்டோரியை ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருக்கிறார் இன்ஸ்டாகிராம்லனா, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நானும் முதல்ல என்னடா இது ஒரு மாதிரி அவாஷனாக இருக்கே அப்படின்னு தான் நினச்சேன். பட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க எனக்கே ஒரு மாதிரி பயம் கொடுத்துருச்சு அந்த ஸ்டோரி. அதை இப்போ நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி இருக்குது, அது சின்ன ஸ்டோரி தான். அதை சொல்லி இன்றைக்கி நாளை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 3 மணிக்கு ஒரு தரமான ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஆமாப்பா, பொங்கலில் தான் ஃபன்னாக பண்ணுவோம். நீலாங்கரை, அதாவது சென்னை நீலாங்கரையில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இந்த ஸ்டோரியை சொன்னவருமே நீலாங்கரையில் இருக்கிற ஒருத்தர் தான். அது இப்போ அவர் நீலாங்கரையில் இல்லை, அவர் ஃபாரினுக்கு போயிட்டார். அவர் பேரை வந்து அவரே சொன்னாலும் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவரே புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எதுவுமே சொல்ல, பேரை வந்து மென்ஷன் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. ஆனால் நீலாங்கரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரி அனுப்பினவருக்கு அப்போது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த சின்ன பையனாக இருந்தப்போ நீலாங்கரையில் அவங்க வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னா வெளியே தான், அவுட் சைடில் தான் போகணுமா. அங்கே கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி இருக்குமாங்க. அந்த முள் செடிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கருவேல மரம், அந்த மாதிரிலாம் ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குமாங்க. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 200 மீட்டர் உள்ளே போய் அங்கே தான் வந்து பாத்ரூம் போயிட்டு வருவாங்களாம். அது பேர் வந்து ஏதோ மைதானம்னு சொன்னார். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த இடத்த சொல்கிறேன், அவர் எந்த இடத்த என்கிட்ட சொல்லியிருக்கிறாருங்கிறது. அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு போகும்போது பயந்து தான் போவாராங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வயசான பாட்டிங்க, அப்புறம் நிறைய பேர்லாம் வந்து அன்டைமில் வெளியே மோகினியை பார்த்தேன், இந்த அங்கே பிசாசு நிற்கிது, என்னை வந்து யாரோ பின்தொடர்ந்து வந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் இவர் முன்னாடி பேசும்போது இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே பயப்பட தான் செய்வாங்க. அதுக்குன்னு அன்டைமில் இப்போ அவருக்கு வருதுன்னா அவரால் அர்ஜென்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போய் பாத்ரூம் போயிட்டுருந்துருக்காருங்க. பாத்ரூம் போயிட்டுருக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குது. அந்த இடமே எப்படி இருக்குன்னா, நைட்டு ஒரு 12-12:30க்கு போயிருக்கிறாரு. ஓ இந்தா அநியாயம் பண்ணாதீங்கடா. கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காஃபி போடுறதுக்கு பவுடரை ஓப்பன் பண்ணி தாவும். எப்பா இருப்பா, கதையே தினுண்டு கதை தான்ப்பா. இது பேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஆஃப் ஆகிறதுக்குள்ளே எடுத்துடுறேன்ப்பா. எதில் விட்டேன்? ஆயிப்போம். ஏய் இப்படி தாங்க இருந்துச்சு. எனக்கும் அதை சொல்லலாமா வேணாமான்னு இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஏய் பேய்ப்பா. இப்போ அவர் அங்கே போய் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது சுற்றிலுமே ஒரு மாதிரி மயான அமைதி. இந்த நைட்டு பூச்சி சத்தம் இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் மட்டும்தான் அதிகப்படியாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்துக்கு அதுக்கும் இவருக்கு வந்துட்டு எதுக்கு போனாரோ அது, ஐயோ என்னப்பா ஒரு மாதிரி இருக்கு. இது சொல்லலாமா வேணாமாப்பா? சரி இரு, பேய் வந்ததுலேருந்தே சொல்கிறேன்.
அவருக்கு பின்னாடி ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. இவர் பின்னாடி திரும்பி பார்க்கலாமா வேணாமா, இல்லைனா வீடு முன்னாடியே தெரியுது. ஒரு 100-150 மீட்டரில் அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு காம்பவுண்டு வீடு மாதிரி தானா. வெளியே பொதுவான ஒரு கேட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் 3வது வீடு தான் அவரோட வீடு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி வேணாம், எதனா சும்மா அந்த பூச்சியோட இப்போ திரும்பி பார்க்கவே இல்லையாங்க அவர். ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோ ஒருத்தர் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்குது. சைடு கண்ணில் பார்க்கும்போது நல்லா தெரியுது, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. கால் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாரு, காலும் இருந்திருக்குது. ஸோ யாரோ ஒருத்தவங்க தான் வந்திருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணுங்க. அந்த ஒரு அழகான ஆன்ட்டி, அவருக்கு ஆன்ட்டி, நமக்கும் ஆன்ட்டி தான் இல்லையா, இல்லையாப்பா, நமக்கு பாட்டியோ, பாட்டி இப்போ பாட்டியாக இருக்கும், பாட்டி பேயாக இருக்கும். பாட்டி பேய்னா தெரியலையே. உங்களுக்கு யாருக்காச்சும் பேய்க்கு வயசாகுமா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி போ. ஏய், கதையே 3-4 நிமிஷம் கூட வராது, ப்ளூபர்ஸ் தான் பாதிமா. போப்பா முதல்ல. இப்போ இந்த பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்த உடனே பயந்து போய் எந்திரிச்சிருக்கிறாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இருப்பா 3 மணிக்காச்சும் போட்டுறேன்பா. பார்த்த உடனேயும் இவர் ஒரு மாதிரி பயந்து எந்திரிக்கிறாருங்க. ஏன்னா அன்டைமில் இவங்களை வந்து இந்த ஏரியாலே அவர் பார்த்ததே கிடையாது. ஆனால் எதுக்காக அன்டைமில் இங்கே வந்து வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நிற்கணும். ஆனால் அழகாக இருக்கிறாங்களாம், மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க, தம்பி நீ யாருப்பா, எதுக்கு இங்கே வந்த? இப்போ நான் கேட்பேன், எதுக்குப்பா இங்கே வந்தேன்னு. ஆய் வருதா? ஏய், நான் டைட்டிலே ப்ளூபர்ஸ் தான் போட போகிறேன் பாரு. அநியாயம் பண்ணுறாங்க. நான் சொல்லிடுறேங்க. டேய் அர்ஜுன், அங்கேயே இருண்ணா. அதைத்தான் சொன்னேன், அங்கேயே இருன்னு. யாருப்பா நீ, இந்த நேரத்துலலாம் வெளியே வரக்கூடாதுப்பா, இங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஓடி இருக்கிறாரு. என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஓடி இருக்கிறாருங்க. ஓடினதுக்கு அப்புறமா ஏய், பயப்படுறவங்களெல்லாம் நீ ஃபுல்லாக சிரிக்க வச்சிருவோம். ஸோ இப்போ அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பாருப்பா, பாவம்ப்பா. அவர் சிரிச்சுட்டு தான் இருப்பார். அவருக்கு யாரு என்னன்னு சொல்லலையே நன்னா. ப்ரோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ரோ, நான் வேணான்னு நினச்சேன். இல்லை போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டை தாண்டி போகும்போது வரைக்கும் பின்னாடி பார்த்துக்கிட்டே தாங்க போகிறாரு. பின்னாடி பார்த்துக்கிட்டு எப்பா ஏன்பா நீ நிற்காதப்பா, போப்பாங்கிட்டு முதல்ல. பொங்கல்னால இப்படி தாங்க ஃபன் பண்ணுவாங்க. ஏய் போப்பா, பின்னாடி பார்த்துக்கிட்டு. வேணாம்ல அந்த கதையை விட்டுறவா, அதோட இல்லை சொல்லி முடிச்சிடவா, நல்லா இருக்கும்ல, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். கழுவு நல்லா இல்லையா? ஏய் பேசாம போப்பா. ஏய் அது யாருப்பா ட்ரன்ட்டு ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா கதவும் மூடி விட்டுரு. நான் காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது அந்த கேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வரைக்குமே அவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போயிருக்காருங்க. அங்கே அந்த அக்கா நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், போப்பா பயப்படாத போன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கிட்ட வந்து இவங்க அம்மாவை கூப்பிட்டு, வாமா வெளியே வாமா, அம்மா ஒரு மாதிரி பயமாக இருக்குமா அப்படின்னா, ஏன்டா என்னாச்சுடான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா தான் வெளியே வந்து வாஷ் பண்ண போகும்போது இவர் வந்து அங்கே திரும்பி பார்க்கும்போது அந்த அக்கா இல்லை. இவர் பார்த்த இடத்துல அந்த அக்கா இல்லை. அந்த வெள்ளை சேலை கட்டின அந்த ஒரு உருவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பயந்துட்டு ஒரு மாதிரி கத்துறாரு, காணுமா, அங்கே யாரோ இருந்தாங்கம்மா, அங்கே தான்மா இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்கம்மா, நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது போப்பா தம்பின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்கம்மா. என்னடா சொல்கிற, யாரா உளராதரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வாஷ் பண்ணிவிட்டு அவரை நைட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாருங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு முழுக்க அவருக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா அது யார், எதுக்காக வந்து நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே போன்னு சொல்லணும், இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மா வந்து பக்கத்து ஏரியாவில், அதாவது இவங்க ஏரியா இருக்குன்னா அப்படியே அதுக்கு அடுத்து ஒரு நடுவில் ஒரு
இவங்க ஏரியா இருக்குன்னா அப்படியே இவங்க ஏரியா இருக்குன்னா அடுத்த ஏரியா வந்து ஒரு பாலம் மாதிரி போகுமாங்க, அதான் ஒரு வழிப்பாதை மாதிரி இருக்குமா, அதில் ஏறினா அப்படியே அங்கிட்டு ஓஎம்ஆர் கனெக்ஷன் அந்த சைடு வந்துடுமா. ஸோ அங்கே ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க, 2 பேரும் குடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போது இவர் அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அம்மா 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 அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து கண்டுக்கவே இல்லை. டே இருடா போகலாண்டா, வீட்டுக்கு தானே போகலாண்டா, இருறான்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போது அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா அம்மா அம்மா அம்மான்னு வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது தான், அம்மா நான் நேற்று நைட்டு ஒரு அக்காவை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, வெள்ளை சிலை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு அழகாக ஒருத்தவங்க வந்து நின்னாங்க, என்னை வந்து வீட்டுக்குள்ளே போ, இங்கெல்லாம் வரக்கூடாது அந்த டைம்லன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களோட ஃபோட்டோ தாம்மா இங்கே மாட்டியிருக்கிறாங்க. கொடுதுங்க, என்னடா சொல்கிற, சரி வா என் கூட வான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு எந்த ஃபோட்டோன்னு சொல்லி காட்டுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபோட்டோ வாங்க, மாலை போட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு அந்த லைட்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, முன்னாடி இந்த ரெட்டு ப்ளூனா ஒரு மாதிரி இறந்தவங்களுக்குன்னு வச்சுருப்பாங்க, அந்த லைட்டு போட்டு அவங்கள ஃபோட்டோவாக மாட்டி வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி இறந்து போன ஒருத்தவங்கள தான் அவங்க அம்மாவுக்கும் தெரியும். அதாவது இந்த கதையை சொன்னார் இல்லையா, அவரோட அம்மாவுக்குமே அவங்கள தெரியுமா. அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுதாங்க. அவங்கள தான் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்கள தான் இவர் அன்டைமில் வெளியே பார்த்துருக்குறாரு. இவர் ஏன் பொய் சொல்லணும்? அங்கே பார்த்த உருவம் இங்கே ஃபோட்டோவாக இருக்குங்கிறத இவர் உண்மையை தானே சொல்லுது. இந்த குழந்தை 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை. அடுத்த 1 மணி நேரத்திலேயே அவங்க அம்மாவுக்கு குளிர் ஜுரமாங்க. பார்த்த இவருக்கு எதுவும் ஆகலை. ஆனால் இதை கேள்விப்பட்டு இந்த மாதிரி பையனை ஏதோ ஒன்று நடக்க போயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பயத்திலன்னு தெரில, பட் அவங்களுக்கு குளிர் ஜுரமாங்க. கிட்டத்தட்ட 3 நாளாக படுத்த படுக்கையாக அவங்க அம்மா. இந்த ஸ்டோரி வந்து இந்த ப்ளூபர்ஸோடு சேர்த்து, இது ஆக்சுவலாக நான் ப்ளூபர்ஸ்னே வைக்கலைங்க, ப்ளூபர்ஸ் வீடியோவாக மாற்றி விட்டாங்க. ஸோ ஃபன் பண்ணுங்கள், ஒரு நல்ல நாள் அதுவுமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அந்த ஸ்டோரி என்னங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு 3 மணிக்கு கண்டிப்பாக வரும். ஸோ பாய் ஹாப்பி பொங்கல், பாய்.